World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சேலம் ஜோதிடர் ராஜநிலை எண்கணித வல்லுனர் திரு அருண்ராம் ஐயா அவர்கள் வாழ வைக்கும் வாஸ்து என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 37வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் மதிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் திரு கரு முருகானந்தம் அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டிய அவர்களுக்கும், துணைச் செயலாளர் தனபாகியம் மேடம் அவர்களுக்கும், எங்கள் நந்தகுமார் அவர்களுக்கும், இதற்கு முன் பேசிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடம் தன் கடமையை செய்யும் நம்ம சொல்கிறோம். இந்த கட்டிடம் என்ன செய்யுது அப்படிங்கிறது, இந்த கட்டிடம் அப்படிங்கிறது வாஸ்து அப்படின்றத நம்ம சொல்லி இந்த தடவை தலைப்பாக கொடுத்துருக்காங்க, வாழ வைக்கும் வாஸ்து. அதாவது கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளோட ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய விஷயங்களை நம்ம ஆராயிறோம். வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய கட்டிடம் அப்படிங்கிறது. அப்போது கட்டம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்குது. அதில் அப்பாவோட கட்டம் அவருக்கு வேலை செய்யும், மனைவி அவங்களோட கட்டம். நிறைய பேர் பெண்களுக்கு கட்டமே இல்லை, முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பசங்களுக்கு கட்டம் இருக்கும். ஆனால் இந்த கட்டிடங்கிறது என்ன, 4 பேரை சேர்ந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு இது. அப்போ 4 கட்டத்தை சேர்ந்த ஒரு இது, அந்த கட்டிடத்துக்கு அந்த வலிமை இருக்குது. அப்போது 4 கட்டத்தோட வேலையை அந்த ஒரு கட்டடம் செஞ்சிடும். அப்போது அவ்வளோ முக்கியமானது அந்த கட்டிடம், அந்த வாஸ்து அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த ஜோதிடம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மேலே பார்த்தோன்னா வானத்தளவு உயர்ந்தது, அதை போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் கண்ணை தொட முடியாது. கீழே பார்த்தோம்னா கடல் மாதிரி ஆழம், கீழேயும் போய் முத்து எடுத்துகிட்டு வர முடியாது, நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக தூரமாக இருக்குது. எண்கணிதம்னு போனோம்னா போதும், ரொம்ப சிம்பிள். வெறும் 9 நம்பர் தான், 1லேருந்து 9க்குள்ளார. எல்லாம் யாருனாலும் சரி, கூட்டினா 1 வருது, கூட்டினா 5 வருது, கூட்டினா 9 வருதுன்னு எல்லாம் சிம்பிளாக நியூமராலஜியை முடிச்சிடுறோம். இவ்வளோ தான் கதைன்னு. ஆனால் இந்த வாஸ்து அப்படின்னு வந்துச்சுன்னா, யார் யார் வாயில் எது எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் வாஸ்து. அவங்கவுங்க வாய்க்கு அவங்கவுங்க வாஸ்தவமாக பேசுகிறதெல்லாம் வாஸ்து ஆயிரும். ஒருத்தர் வடகிழக்கில் அப்படி இருக்கணும்னுவார், ஒருத்தர் இதில் இந்த பக்கம் சும்மா உட்காந்துருப்பான், ஒன்றுமே தெரியாதா இருக்கும். ஆனால் அவன் வாயில் ஒன்று சொல்லுவான், அது வாஸ்து ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிட பிரபஞ்ச குழுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறோம், நிறைய கருத்துக்களை சொல்கிறோம். அந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பாருங்கள். தயவுசெய்து நீங்களாக, நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்களாக வைத்தியம் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு வாஸ்து வல்லுனர், அவங்களுக்கிட்ட அந்த விஷயத்தை விடுங்க. இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா, நான் பொதுவாக எண்கள் கணிதம் ஜோதிடம் நான் டிப்ளமோவிலேருந்து படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அப்படி வந்தோம். எண் கணிதமும் ஒரு ராஜநிலை, நியூமராலஜி அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டோம். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக போனதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக சேலத்தில் ஒரு பிரபல வாஸ்து நிபுணர் அவரோட நாங்கள் டெய்லி தொடர்பில் இருப்போம். அவர் கூட பேசிக்கிட்டு அவர் நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டு இருப்போம். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி முதல் முறை நான் வாஸ்து பற்றி பேச போகிறேன்னு. அவர் சொன்னார், எப்படியும் ஸ்டேஜில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உளறிட்டு வாஸ்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை சார், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னேன். ஏன்னா
சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் அவர் சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அவரோட வாஸ்து பார்க்க போகும்போதெல்லாம், சார் இதை பாருங்கள், சார் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த இதுதான் சார் இந்த இடத்துல மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. இவர் அதை திருத்துறதுக்கு சொல்லுவார், ஆனால் அந்த வீட்டுக்காரரு அதை பற்றிலாம் பேச மாட்டார். சார் வடகிழக்கில் தொட்டி போட்டிருக்கேன் சார், சார் அங்கே அது கரெக்டாக இருக்குது சார், இங்கே இது கரெக்டாக இருக்குது சார். நம்ம ஆளுங்களுக்கு என்னென்னா அவன் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாம் கரெக்டு, கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டே கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இனிமே எதுவுமே பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னுவார். அதை விட முக்கியம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மலாம் ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா உடனே வாங்க பார்க்க வரீங்களா, வந்துடுறேன் சார், உடனே ஃபீஸ் இவ்வளோ ஓகே அப்படின்னுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல கரெக்ஷனை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வாஸ்து பார்க்க வரேன், இல்லைன்னா நான் வரலன்னு சொல்லுவார். அந்த கெத்து. அந்த மாதிரியான நபரோடு நாங்கள் இருந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி வாஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கு சில குறிப்புகளை அவர்கிட்டையும் வாங்கிக்கிட்டு, நான் விரும்புகிறது என்னென்னா, எந்த டிப்ஸும் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த டிப்ஸும் இருக்காது. ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் தசா புத்தின்னு இருக்கா மேடம்? ஜாதகத்தில் மெயினாக என்ன பண்ணுறோம், திசை புத்தி. என்ன திசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது. திசைங்கிறது ஒரு லாங் டேர்ம் பெரிய காலம், புத்திங்கிறது ஒரு சின்ன காலம். வாஸ்துவிலையும் மிக மிக முக்கியமானது என்னங்க, திசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திசை, டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லுவேன், டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த புத்தி, தசா புத்தியில் அந்த புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த புத்திங்கிறது இந்த இடத்துல டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த திசையை காட்டக்கூடியது. இந்த புத்திங்கிற விஷயம் மிக மிக முக்கியமானது. என்ன, மூளை. புத்தி எங்கே இருக்குங்க, மூளையில் இருக்குது. அப்போது திசா புத்தி வேலை செய்யுது அப்படின்னா என்ன, நீங்கள் வீட்டில் உட்காரக்கூடிய திசையும், அங்கே அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய புத்தியும். வாஸ்து புரியுதா? இந்த திசா புத்தி வாஸ்துக்குள்ளே எங்கே இருக்குன்னா, நீங்கள் வீட்டில் உட்காரக்கூடிய திசையில் அங்கே நடக்கக்கூடிய உங்களுக்கு மூளை புத்தி எப்படி வேலை செய்தோ அதில் இருக்குது. இந்த வாஸ்துங்கிறது என்னங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, வாஸ்துன்னா என்ன, யாருக்காவது நிறைய விஷயம் இருக்குது. சிம்பிளாக வாஸ்துனா என்னென்னா, பஞ்சபூதங்கள் ஒரு வீட்டுக்குள்ளார எந்த இடத்துல இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அதுதான் மெயினான விஷயம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கே வெளிச்சம் வர வேண்டும், எங்கே காற்று வர வேண்டும். கரெக்டா? வீட்டுக்குள்ளார எந்த இடத்துல காற்று ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல வெளிச்சம் விழணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, எந்த இடத்தில் நெருப்பு இருக்க வேண்டும், எந்த இடத்துல தண்ணி இருக்க வேண்டும். அடுத்தது, எந்த இடத்தில் பாரம் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பாரம் இருக்கக்கூடாது. இதை விட வேறு ஏதாவது இருக்கா? ஜிபி புக் ஷாப் கணேசை கேட்டால் தெரியும், வாஸ்துவை பற்றி நிறையா அவர் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதான் இது சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். ஆனால் அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஒவ்வொரு வீடும் இன்றைக்கி 140 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா 140 கோடி ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு ஜாதகம்தான். ஒவ்வொரு வீடை போய் பார்க்கும்போதும் அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளார ஒளிஞ்சு கிடக்குது. நிறையா வீடுகள் நான் பார்த்துருக்கோம். எல்லா வீடும் கிழக்கில் தான் இருக்குன்னாலும் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் பார்த்திங்கன்னா சாதாரணது இல்லைங்க, அதிபயங்கரம். அதனால் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு வீடும் இருக்கிறது. ஒரு வீடு 4 ஜாதகத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்குது. அதனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, திசை புத்தி எப்படி வேலை செய்கிறதோ அதே போல் உங்கள் வீட்டின் திசையும் உங்களுடைய புத்தியை, உங்களுடைய மூளையை மாற்றும். ஓகேவா? தெளிவாயிட்டீங்களா? வாஸ்து எப்போ சார் வேலை செய்யும்? வாஸ்து எப்போ வேலை செய்யும்? இன்றைக்கி ஒரு விஷயம் பாருங்கள்,
36 கருத்தரங்கத்தில் 37வது கருத்தரங்கம். ஆனால் 36 கருத்தரங்கமும் கீழே நடந்துச்சு. இந்த 37வது கருத்தரங்கம் மேலே நடக்குது. அப்போ இங்கே ஏதோ ஒரு வேறு வாஸ்து வேலை செஞ்சுருக்கு இல்லையா? ஆமாம், நாங்கள் ஆமாம் 37 சூரியனை குறிக்குது, 37 மேலே வந்துட்டோம். இந்த மாதிரி இதுக்கும் ஒரு வாஸ்து இருக்குது. அதனால் வாஸ்து எப்போ வேலை செய்யும், வாஸ்து எப்போ வேணால் வேலை செய்யும், வாஸ்து எப்போவும் வேலை செய்யும். ஓகே, புரியுதா? எப்போ வேணால் வேலை செய்யும், வாஸ்து எப்போவும் வேலை செய்யும். அதே மாதிரி எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, 4 செவற்றுக்குள் காற்றை அடைத்து விட்டால் உடனே வாஸ்து ஆகிடும். சார் ஏழை உட்காந்துருக்கான், தெருவில் டென்ட்டு போடாமல் தெருவில் இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் சந்தோஷமாக எப்போ இருப்பான்னா ரோட்டில் படுத்திருக்க வரைக்கும் இருப்பான். அவனே தப்பி தவறி ஒரு வீடை கட்டுனா அவனும் சந்தோஷம் ஒவ்வொரு ஆங்கிளில் போக ஆரம்பிச்சிடும். கட்டடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தெருவில் இருக்கிறவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டடத்துக்குள்ளே காற்றை அடைத்தால் வாஸ்து ஆகும், அது பிரச்சனையாகும். சரி, எப்போ இந்த பிரச்சனை ஒருத்தனுக்கு வருது அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பார்த்தா, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், பணம் நல்லா வருது. அவனுக்கு என்ன சொன்னோம்? புத்தி ஒன்று, திசை இன்னொன்று என்ன சொன்னோம்? புத்தி சொன்னோம். அவன் திசைக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு, அவன் புத்தி உடனே என்ன சொல்லுது? நல்ல பெரிய வீடாக கட்டி போகலாமே அப்படின்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாங்க? வீடை போய் கையை வைக்கணும், என் வீட்டை இடிச்சிட்டு கட்டணும், இல்லைன்னா பெரிய வீடாக கட்டணும், இல்லைன்னா பெரிய இடமா வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு வேலை நடக்குது. கரெக்டா? வீடு கட்டுறதுக்கு எங்கே டைரக்ஷன் ஆகுது? அங்கே தான் நடக்குது. பணம் நல்லா கொடுக்குது ஒரு திசை, அந்த பணம் வந்ததும் அவனோட புத்தி எங்கே போகுது? வீட்டுக்கு போகுது. அதுக்கு முக்கிய காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாகவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம புத்தி புத்தி அதை ஏன் பொண்டாட்டி புத்தியை சொல்லிக்கிறோம். அடுத்தது வீடு கட்டுற ஐடியா அவருக்கு வந்துடும். உடனே அவர் என்ன பண்ணுவார்? அவரும் அவங்க பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு ஜோசிக்காரரை பார்க்க போவாங்க. நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட வருவாங்க. நம்மளால் என்ன பண்ணுவோம்? கட்டத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு நேரம் சரியில்லை. கரெக்டா? உங்களுக்கு நேரம் சரியில்லை, இந்த சுப செலவு பண்ணிங்கன்னா நல்லது, அதனால் வீடு கட்டுங்க, வீடு கட்டுறது சுப செலவு அப்படின்னு சொல்லி அவனை வீடு கட்ட சொல்லுவோம். அப்படி சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வார்த்தையை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குறவங்க, உங்கள் ஜோதிடர் உங்களிடம் உங்களுக்கு நேரம் சரியில்லை சார், அதனால் வீடு கட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடு கட்ட போகாதீங்க, அடுத்த ஜோசியர்கிட்ட போங்க. கட்டத்தை தூக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போங்க. ஏன்னா நமக்கு கட்டத்தை தூக்கிட்டு போகிறது தானே வேலை. அப்போ அடுத்தவங்ககிட்ட போங்க. அடுத்தவரும், சார் 7.5 சனி ஓடுது, இல்லை இந்த மாதிரி திசை இப்படி இருக்குது, புத்தி இப்படி இருக்குது, அதுக்கு வீடு கட்டுறது கரெக்டு தான், நேரம் சரியில்லை தான், வீடை கட்டுங்கன்னு சொன்னார்னா, இனிமேல் ஜோசியரை மாற்றாதீங்க, வீடு கட்டுற வேலையை விட்டுடுங்க. ஏன் சார்? உங்களுக்கே கெட்ட நேரம் ஓடுது, அந்த சமயத்தில் கட்டுற வீடு நல்லாவா இருக்க போகுது? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் கட்டுறவன் எல்லாமே நல்ல நேரம் இல்லைன்னு நல்ல வீடு கட்ட போய் கஷ்டத்தில் உட்காடுறான். பல பேர் 2 கோடி 3 கோடி கையில் வச்சுக்கிட்டு, கையில் 2 கோடி 3 கோடி கணக்கில் இல்லாமல் மூட்டையாக வச்சுக்கிட்டு வீட்டில் வீடை கட்ட ஆரம்பித்து அந்த வீடை கட்டி முடிக்கும் போது 50,000 ரூபா பணமோ 10,000 ரூபா பணமோ மேஸ்திரிக்கு கொடுக்க முடியாமல் நின்று போன வீடுகள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லையா? பல வீடுகள் இருக்குது. கம்முன்னு அந்த 5 கோடி சும்மா வச்சுக்கிட்டு அது மேலே படுத்துக்கிட்டு இருந்துருக்கலாமா? அதை விட்டுட்டு மார்பிளை போடுறேன், கிரானைட்டை இதை என்னதுண்ணா கிரானைட்டை போடுறேன், மார்பிளை போடுறேன், ஃப்ரண்ட்டில் மார்பிள் வேணும், கிரானைட்டு வேணும், கிச்சனில் வேணும். எங்கள் சாரோடு நாங்கள் உட்காந்துருந்தா வீட்டுக்காரமாக அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுது, சார் இந்த இடத்துல கல்லில் மார்பிள் கிரானைட்டு அங்கெல்லாம் வைக்கக்கூடாதுங்க, தூணில் அதை விட இப்போல்லாம் ஒரு வீடு ஏங்க 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம்
சாணி பூசின வீட்டில் உட்காந்துருந்தாங்க, அப்புறம் மாவு பூசின வீட்டில் உட்காந்துருந்தாங்க, அப்புறம் பெயிண்ட்டு. நம்ம வீட்டில் போய் உட்காந்தாலே ஒருத்தர் வீட்டில் உட்காந்தா சுண்ணாம்பு பூசுவோம். அப்புறம் ஏதோ பெயிண்ட்டு வந்துச்சு. அந்த பெயிண்ட்டை 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது இப்போ செலவாகி வீடு ஃபுல்லாக டைல்ஸே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வாஸ்துவில் வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டினா பிரச்சனை வரும். சமையல் கட்டுக்குள்ளார இருக்கிற டைல்ஸே தப்பு. அது போனால் போகுது, பொண்டாட்டிங்க தொல்லை தாங்க முடியலன்னு வாஸ்துக்காரங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் வீடு முழுக்க ஒட்டுற டைல்ஸு கண்டிப்பாக பிரச்சனையை உருவாக்கும். உறுதியான பிரச்சனை, உறுதி உறுதி உறுதி. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, கூகுளில் போய் நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், பெருசாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா, ஹவு டு பிகம் ரிச், ஹவு டு பிகம் மில்லியனர் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து உனக்கு எங்கே நிம்மதியாக இருக்குதோ அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வா. கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று வரும். அது என்னதுங்க? வீட்டை விட்டு வெளியில் வா. அப்போது நான் ஜெயிக்கணும், நான் முயற்சி பண்ணுறேன் இப்படிலாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டு முதல்ல வெளியில் வர வேண்டும். வீட்டை விட்டு ஓடி போனவன் தான் ஜெயிச்சிருக்கான். கரெக்டாக? ரஜினிகாந்த் எங்கேருந்து வந்தார்? கர்நாடகாவிலேருந்து வந்தார். எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்? கேரளாவிலேருந்து வந்தார். சிவாஜி கணேசன் எங்கேருந்து வந்தார்? தஞ்சாவூர், விழுப்புரம், திருவாரூர்லேருந்து கருணாநிதி வந்தார். இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? வீட்டை விட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும். கை தட்டணுமா? 2 விஷயம் இங்கே நடக்குது. ஒன்று, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரோங்கிற வெள்ளைக்காரன் மேட்ரு, அது கடந்துட்டு போகுது. ஆனால் உண்மை இங்கே என்ன நடந்திருக்குன்னா, வாஸ்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்ததும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அவனுக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாஸ்துன்றது என்ன? காற்றுன்னு சொன்னோம். இப்போது போன வாரம் பணவளக்கலை அப்படின்னு சொல்லி தனபாக்கியம் மேடம் நடத்தியிருந்தாங்க சூலூரில். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்து காற்றை தவிர நான் வெளிக்காற்றே வாங்கிறதில்ல ரொம்ப நாளாக. சென்னை காற்றை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செங்கோடு காற்றை தான் வாங்குகிறேன். சரி, மறுபடியும் ஒரு கோயம்புத்தூர் காற்றை வாங்கலான்னு போனோம் சூலூரில். உண்மையாலுமே நாள் சாயங்காலம் போயிட்டோம். அப்படி ஒரு காற்று, சும்மா வேகமாக சில்லுன்னு. அது கேரளாவில் இருக்கோமா கோயம்புத்தூரில் இருக்கோமான்னு தெரில. அடுத்த நாள் காலையிலையும் உடனே எந்திரிச்சோம். 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டியது, 5:30 உடனே எங்கள் கதிரெலாம் பார்த்திங்கன்னா சில்லு தண்ணியில் குளித்தார். அப்படியே பயங்கரமாக சில்லான தண்ணி. அப்படிலாம் குளிச்சுட்டு கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு, தினேஷ் சார் சொன்ன மாதிரி தான் அந்த கிளாஸை லைவாக அட்டன் பண்ணணும். ஜூம் போட்டெல்லாம் குளிக்க முடியாது. அதேமாரி ஜூமில் அந்த சூலூர் காற்றெல்லாம் வராது. அப்போது அந்த காற்றை சுவாசிக்கும் போது, அந்த காற்றுல இருக்கும் போது தான் தோணுச்சு, இந்த காற்றை வாங்குறவன் காலையில் எந்திரிச்சு திருப்பூருக்கு பஸ்ஸில் ஓடுதுங்க பொம்பளைங்க. எங்கள் சேலத்தில் இருக்கிற பொம்பளைங்களாம் ஓடாதுங்க. அந்த மாதிரிலாம் பஸ்ஸு ஃபுல்லாக பொம்பளைங்களாம் ஓடுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவன் ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கான்? அப்படியே உழைச்சாலும் ஏன் அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னா அந்த காற்றுங்க. சென்னை ஒரு காற்று, சென்னை ஒரு பிரபலங்களை உருவாக்குகிற காற்று, ஒசூர் ஒரு விதமான தொழிற்சாலைகளை வைக்கின்ற காற்று, காஞ்சிபுர பட்டு, புவனகிரி பட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்குள்ளாரையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன விஷயம் இருக்குன்னா, ஒவ்வொரு ஊருக்குள்ளார ஒரு வாஸ்து இருக்குது, ஒவ்வொரு ஊருக்குள்ளார ஒரு காற்று இருக்குது. திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஏன் பணம் வருதுன்னா, அந்த திருப்பதியில் இருக்க 7 மலைக்குலேருந்து வரக்கூடிய காற்று தண்ணி எல்லாம் தான் நமக்கு காசை கொடுக்குது. திருப்பதி பெருமாள் 2வது கொடுக்குறாரு. அந்த காற்றும் அந்த வாஸ்துவும் தான் முதல்ல எல்லாத்துக்கும் கொடுக்குதுங்கிறத முதல்ல தெளிவாயிடுங்க. இப்போது இந்த ஜோதிட காற்று எங்கே வீசுது? திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், பவானி, ஈரோடு இந்த பகுதியில் தான் ஜோதிட காற்று வீசுது. நீங்கள் ஜோதிடராக நல்லா வரணும்னா எங்கே வரணும்? திருச்செங்கோடு வரணும். இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு வரும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு வரணும். அப்போ இங்கே வந்தால் தான் வாஸ்து வேலை செய்யும். இப்போ எங்களுக்கெல்லாம் வாஸ்து வேலை பார்த்துருக்குல்ல. நாங்கள் 20 வருஷமாக ஜோதிடர் தான்.
நம்பரை மாற்றினேன்னா. ஆனாலும் எங்கே வந்த அப்புறம் நான் அங்கே ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இந்த அளவுக்கு வந்திருக்கோம், திருச்செங்கோட்டுக்கு வந்த அப்புறம். அப்போ ஜோதிடத்தில் பிரபலமாகணும்னா திருச்செங்கோட்டுக்கு வரணும், சினிமாவில் பிரபலமாகணும்னா சென்னைக்கு போகணும். திருப்பூரில் ஒருத்தன் உட்காந்துட்டு நான் டைரக்டர் ஆகணும்னா எந்த டைரக்டரோ ப்ரொடியூசர் வந்து திருப்பூருக்கு வர போகிறான்? பனியன் தான் எடுக்க முடியும். டெக்ஸ்டைலில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா திருப்பூரில் உட்காரணும். புரியுதுங்களா? வாஸ்துவமான வாஸ்து, வாழ வைக்கிற வாஸ்துனா இந்த வாஸ்து தான் வாழ வைக்கும். கரெக்டா? பிளேஸ் கர்மா சார் சொன்னாங்க, அதான் கரெக்டு. பிளேஸ் கர்மா. அதே மாதிரி இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் உட்காருங்க. உங்கள் தெருவில் இருக்கிற எவனாவது பக்கத்து வீட்டில் நல்லா வாழ்ந்தவன் இருக்கானா? நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கவே மாட்டான். எல்லாம் தொல்லை பிடிச்சவன் தான் இருப்பான். அவன் கூட உட்காந்து அந்த தெருவில் இருக்கிற வாஸ்துவில் வரவா முடியும்? நானும் எங்கள் அண்ணன் ஒருத்தரும் சேர்ந்து இந்த பணக்கார தெருவெலாம் எப்படி இருக்குது, இந்த தொல்லெல்லாம் எங்கே நான் தெருவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெருவாக போய் இந்த தெரு எங்கே ஆரம்பிக்குது, அந்த தெருவில் என்ன ஆரம்பிக்குதுன்னு டிரான்ஸ்ஃபார்மர் வாஸ்து அப்படின்னு ஒன்று யோசித்தோம். போய் உண்மையாலும் சொல்கிறேன், சேலத்தில் இருக்கிற ஒரு 100 டிரான்ஸ்ஃபார்மர் எந்த தெருவில் இருக்குது, அந்த தெருவெலாம் எப்படி இருக்குது, வடகிழக்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த தெருவோட தொல்லை நிலைமை என்ன, இந்த பணக்காரனாக இருக்காங்கன்னா அந்த தெருவில் எங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வாஸ்து நாங்கள் எந்த அளவுக்கு பூந்து விளையாடுறோன்னு அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் இருக்குது. அதனால் முதல்ல இப்போ எங்கள் தலைவர் திரு இவர் தினேஷ் ராஜா சார் ஜெயிக்கணும்னு எங்கே போனாங்க? ஒசூர் போனாங்க. பல உழைப்பாளிகள் இருக்கிற இடம். அடுத்தது எங்கே போனாங்க? சென்னை. அடுத்தது திருச்செங்கோடு. இப்போ அவர் ட்ரையாங்கிள் இது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுட்டுங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதே சும்மா ஹாபிக்கு தான், கெஸ்ட் ஹவுஸ் தான், அது ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் தான். உழைக்கிற ஹவுஸ் எல்லாம் உழைக்கிற மாவட்டங்களில் தான் அவர் இருக்காங்க. அதனால் இந்த வாஸ்து அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சேலம், கோயம்புத்தூர், காரைக்குடி இந்த மாதிரி நகரங்களில் தான் சினிமா ஸ்டுடியோஸ் இருந்தது. சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்தது, ரத்னா ஸ்டுடியோன்னு இருந்தது, கோயம்புத்தூரில் ஸ்டுடியோஸ் இருந்தது. காரைக்குடி ஏவிஎம் செட்டியார் அவர்கள் காரைக்குடி சேர்ந்தவர், அவர் அங்கே தான் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. ஆனால் இது எல்லாவும் சென்னைக்கு மாற்றப்பட்ட பிறகு, சென்னையில் ஸ்டுடியோக்கள் வளர்ந்த பிறகு, சொல்லப்போனால் நீங்கள் நிறையா பேர் தெரியும், கலைஞர்லாம் சேலத்தில் இருந்தவர் தான், மாடர்ன் தேட்டர்ஸில் வேலை பார்த்தவங்க. திரு கண்ணதாசன் அவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே சேலத்தில் இருந்தவங்க தான். அந்த மாதிரி இருக்கும்போது சென்னைக்கு போன அப்புறம் தான் சென்னை ஸ்டுடியோக்கள் தென்னிந்திய முழுக்க, கேரளா, இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 3ஐயும் மையப்படுத்தி அதுக்கப்புறம் தமிழையும் சேர்ந்து அந்த சினிமா வளர்ந்துச்சு. அதில் தமிழ் சினிமாவின் முதலமைச்சர்கள் இந்த சினிமாவை ஸ்டுடியோவை உருவாக்கக்கூடியதாக மாறுனுச்சு. அப்போது அந்த ஸ்டுடியோக்களே சேலத்தில் இருக்கும் பொழுதும் காரைக்குடியில் இருக்கும் பொழுதும் நடந்ததை விட சென்னைக்கு போனதோட அதோட வளர்ச்சி மிக அசுர வளர்ச்சியாக உள்ளது. அப்போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள், அந்த தொழில் எந்த மாவட்டத்தில் நடக்கிறது, எந்த பகுதியில் நடக்கிறது, அதை சார்ந்த மக்கள் எங்கு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீட்டையோ வாழ்க்கையோ அமைச்சிக்கணும். உங்கள் பையன் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா அவரை ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தணுமே தவிர ஒன்றுத்துக்கும் ஆகாத உங்கள் வீட்டு ரூமில் போட்டு வச்சு படின்னு படிக்க வச்சிங்கனாலும் அவன் பாஸ் ஆக மாட்டான், அவன் அப்படியே தான் உட்காந்துருப்பான். எந்த ஐஏஎஸ் அகாடமி அதிக மாணவர்களை வெற்றி பெற செய்துள்ளது, எந்த மாவட்டத்தில் ஐஏஎஸ் இளம் ஐஏஎஸ் வராரு, இப்போ கூட ஐஏஎஸை மாற்றினாங்கன்னு வரும் பேப்பரில், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து அங்கே சேர்த்தணும். டாக்டரா எந்த இப்போ நாமக்கல் மாவட்டம் நீட்டில் மறுபடியும் இந்த தடவை ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அங்கே சேர்த்தணும் அப்படிங்கிறத பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோங்க நீங்கள் செலவாகுது? 1 கோடி ரூபா. எவ்வளோ சார் பட்ஜெட் உங்கள் வீட்டுக்கு?
50 லட்ச ரூபா மினிமம் பட்ஜெட்டு 50 லட்ச ரூபா. டைல்ஸ் மட்டுமே 30 லட்ச ரூபாய்க்கு கொட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு 50,000 ரூபாய்க்காவது வாஸ்து பார்க்கணும். ஒரு வாஸ்து வல்லுநர் 50,000 ரூபா வாங்குகிற வாஸ்து வல்லுநரை பார்த்து, அப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா 1 லட்ச ரூபா வாஸ்துக்குன்னு தனியாக ஒதுக்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று சொல்லுவான். ஜாதகம் சொல்கிற மாதிரியே வாஸ்துவும் ஒவ்வொருத்தர் வாய்க்கு வந்ததை சொல்லுவார். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப முக்கியமானது வடகிழக்கு. வடகிழக்கில் ஒருத்தர் மிக முக்கியமான ஒருத்தர் என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வடகிழக்கில் நேராக அந்த கார் வந்து அப்படியே இப்படி போர்ட்டிகோவில் நிற்கணும், அப்படியே இறங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போகணும். அதுதான் மெயின். வடகிழக்கில் போர்ட்டிகோ அந்த கார் பார்க்கிங் வரக்கூடாது. அது வந்து அதுக்கு நேராக அட்ஜசண்ட்டாக என்ன வரும், அக்னி மூலன்னு அந்த இடத்துல கிச்சன் வரும். அப்போ அந்த வடகிழக்கு பாதிப்படையும். இந்த விஷயத்தை சொல்லும்போது என்னென்னா, உங்கள் இன்ஜினியர் ஒரு டயக்ராம் போட்டு கொடுப்பாரு. அந்த டயக்ராமில் 100% இப்படி தான் இருக்கும். வடகிழக்கில் ஒன்று கார் பார்க்கிங் இருக்கும், இல்லை அந்த போர்ட்டிகோ இருக்கும், அதை ஒட்டி கார் பார்க்கிங் இருக்கும். அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதாவது 100%ல் 99 டயக்ராமில் அதுதான் இருக்கும். கண்டிப்பாக அது தப்பு. அப்போ அதை எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 பேர்த்த கரெக்டாக கன்சல்ட் பண்ணி போடணும். அதே மாதிரி இந்த வாஸ்துவை இந்த தம்பி ஒருத்தர் இங்கே இருந்தாப்புல, சார் வடகிழக்கில் தண்ணி தொட்டி வீடு, மெயின் என்ட்ரன்ஸ் வடக்கு பார்த்த வாசல் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு, சமையல் கட்டு அக்னி மூலையில் இருக்குது, அக்னி மூலையை ஒட்டி ஒரு கார் ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், அது சும்மா இருக்குது, எங்கே போயிட்டான் அவன் வந்து கேட்குறான். அதில் வந்து நான் வந்து உட்காந்து ஜாதகம் பார்க்கலான் இருக்கேன். அக்னி மூலையில் கிச்சன், அக்னி மூலையை ஒட்டி கார் பார்க்கிங்காக ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்கோம், அதில் உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கலான் இருக்கேன், பார்க்கலாமான்னு கேட்டாப்புல. இருப்பா இங்கே இருக்க சொல்கிறேன், விட சொல்கிறேன்னா கிளம்பிட்டாப்புல போல். அதான் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு வாஸ்துலாம் தெரியாது, ஆனால் அவர் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த வேலை ஆகவே ஆகாது. வாஸ்துங்கிறது பேப்பரில் வரைஞ்சி பார்க்கக்கூடியதே கிடையாது. லைவ் லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் வந்து அந்த இடத்த கண்ணில் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் டயக்ராம் அனுப்பி ஒருத்தட்ட வாஸ்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்கிறதும் வேஸ்ட்டு, நீங்கள் பார்க்குறதும் வேஸ்ட்டு. ஒரு நபரை கூட்டி நேரில் காட்டி அந்த இடத்த செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிரந்தர தீர்வு. கட்டம் பார்க்குற மாதிரி ஜூமில் பார்த்தெல்லாம் இது வேலைக்கே ஆகாதுங்க. இன்ஜினியர் போட்டு கொடுக்குற டயக்ராம் வச்சுட்டு இது கரெக்டு, எல்லா ரூமும் கரெக்டாக போட்டிருக்காருன்னு சொன்னால் அது வாஸ்துவே கிடையவே கிடையாது. நேரில் பார்க்குறது மட்டும்தான் வாஸ்து. தயவு செய்து சொல்கிறேன், அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது இந்த ஒரு மாதமாக போன ஜோதிட பிரபஞ்ச கூட்டத்திற்கும் இந்த ஜோதிட பிரபஞ்ச கூட்டத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு பார்த்தா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. டிவியை போட்டால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இன்ன வரைக்கும் யூடியூப்பில் ஓடுது. யாரு கொன்னா அப்படின்னு அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்னு சொல்லி ஓடுனுச்சு ஸ்க்ரோலிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுகி மாதிரி அந்த ஜொமேட்டோவோ ஏதோ போட்ட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பசங்க வெட்டிட்டு ஓடுறாங்க. அதான் நாள் நைட்டு வந்த பிக்சர் வீடியோ அதான் வந்துச்சு எல்லா டிவிலையும். அதை பார்த்ததும் ஓகே ரைட்டு, அது ஒரு குட்டி சந்து, அந்த சந்தில் செல்வதற்கு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஓடினார்கள். இதுதான் தானே ஓடுனுச்சு. நமக்கு அதை கேட்டாலும் நம்ம யார், ஒரு ஜோதிடரை நான் என்ன யோசித்தேன்னா, இவரை போட்டுட்டாங்க, இவருடைய வீடு எப்படி இருக்கும், என்னவா இருந்திருக்கும், இவரை போட்டுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்போ யோசித்தேன். அதோட விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் வீடியோவில் வரும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாள் காலையில் வீடியோவில் வரும்போது என்ன பண்ணாங்க, இந்த சைடு சிசிடிவி இல்லாமல் அந்த சைடில் இருந்து நடந்த சம்பவத்தையும் விட்டாங்க. என்னது, வீடு கட்டிடம் கட்டிகிட்டு இருக்கிற போது அதே ஸ்பாட்டில் வச்சு வெட்டியிருக்காங்க. அதாவது அவரோட வீடை கட்டுறதுக்கு துவங்கும்போது வெட்டப்பட்டார். அப்போது நம்ம நாளே யோசித்தோம், அவர் வீடு ஏதோ ஒரு சம்பவத்தை செய்ய தயாராகி இருக்கு அப்படிங்கிறத எடுத்ததுமே வீடை கட்டும் போதே, கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடும்போதே
சம்பவம் பண்ணிடுச்சா? அப்போது நம்ம முன்ன என்ன கேட்டோம்? வாஸ்து எப்போ வேலை செய்யும்னு கேட்டோமா? வாஸ்து எப்போ வேலை செய்யுது? பேஸ்மெண்ட் போடும்போதே ஆளை போட்டுருச்சா? புரியுதாங்க? கை தட்டுங்க, எந்திரிங்க. ஒரு ஆளையே போட்டால் கூட ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. கோவம் வர வேண்டாம். ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். எப்படி அப்போ வாஸ்து எப்போ சார் வேலை செய்யுது? குழியை நோண்டும் போதே ஒருத்தனுக்கு குழியை நோண்டுது. கரெக்டா? அப்போ என்ன சொல்கிறேன், ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி 2 ஜோசியரை பார்க்க சொல்கிறோம். அவரும் போய் பார்த்துருப்பாரு. அவனுங்களும் சொல்லியிருப்பானுங்க, நேரம் சரியில்லை ஊட கட்டுன்னு. கட்டியிருக்காரு, நேரம் சரியில்லை, செஞ்சிட்டாங்க. சரி ரைட்டு, இது அவரோட வீடு, கட்டிட்டாங்க. 2வது வருவோம். ஒரு நடிகர் திரைப்படத்துக்கு இந்த இது நாடகத்தில் சினிமாவில் நடித்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி நம்ம ஜோதிடத்தை பற்றிலாம் சொல்லிட்டு கூட இறந்தார். அவர் எப்போ இறந்தார்? வீடை கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு ஒருத்தனை குழியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் போடும், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் போடும். அப்போது இந்த வீடுங்கிறது ஆளை எப்போ வேணால் போட்டு தள்ளும். ரைட்டா? 2 சம்பவமா? சரி, ஓகே, பதில் சொல்லிடுறேன். ரைட்டு, ஓகே. அடுத்தது இன்னொருத்தர் வீட்டுக்கு வருவோம். தனுஷ், நடிகர் தனுஷ். அவர் என்ன பண்ணார்? வீடு கட்டினார். எங்கே கட்டினார்? போயஸ் கார்டனில் கட்டினார். கட்டும் போது பூமி பூஜை போடுற அன்றைக்கி பொண்டாட்டியும் பிள்ளையுமா உட்காந்தாங்க. வீடை கட்டி முடிக்கும் போது பொண்டாட்டி அவங்க வீட்டில் உட்காந்துக்குச்சு, இவர் மட்டும் பூமி பூஜை வீட்டு கிரகப்பிரவேசத்துக்குள்ளே போனார். அப்போது இந்த தாலி கட்டும் போதே இது ரொம்ப தூரம் ஓடாதுன்னு போனால் கூட, ரொம்ப தூரம் அந்த படம் ஓடி 2 பையனெல்லாம் பெற்றுட்டு எல்லா நாளும் ஓடின படம் வீடு கட்டினதுக்கு அப்புறமா பொண்டாட்டி பிள்ளையா இல்லை கொடுத்துக்கிட்ட உள்ளே விடலை. அப்போ அந்த வீடு வேலை செய்கிறது. ஓகே, அடுத்த வீடு. அடுத்த யார் வீட்டுக்கு போகலாம்? தனுஷ் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்கே போகிறது? ராயன் படத்தோட திரைப்பட ஆடியோ லான்ச்சில் நம்ம தனுஷ் பேசினார். எனக்கு அவர் கதை சொல்கிறாராம். என்ன கதை? நான் சின்ன வயசில் அப்படியே பைக் எடுத்துகிட்டு எங்கள் தலைவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னேன். அப்படி இந்த பக்கம் தலைவர் வீட்டுக்கு போனேன். அப்படி இந்த பக்கம் வந்தேன். இங்கே என்ன கூட்டமாக இருக்குது? அது ஜெயலலிதா அம்மா வீடு. ஓ, அப்போ 2 வீட்டுக்கு நடுவில் நின்று இவர் யோசிச்சாராம்மா. எப்போ? 16 வயசில். நோட் பண்ணிக்கோங்க, 16 வயசில். ராஜநிலையில் 16 வயசில் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. என்னன்னு, இந்த 2க்கும் நடுவில் நம்ம வீடு கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்காரு. கட்டிட்டார். கரெக்டாக? இது அவர் சொன்னது. நீங்களும் கேட்டீங்க. 16 சொன்னார்ல, 16. அப்போது உங்களுடைய கனவோ உங்களுடைய ஸ்பார்க்கோங்க கரெக்டாக 16 வயசில் ஆச்சுன்னா அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு, அதாவது அந்த கனவு கூட ராஜநிலை நம்பரில் வேலை செய்யணும். அப்போ அது நினைவாயிடும். ஓகேவா? அப்போ ஓகே, ஏதோ ஆசைப்பட்டார், வீடை கட்டிட்டார். தப்பான்னு கேட்டார். தப்பே கிடையாது. என்னப்பா குற்றமா? போயஸ் கார்டனில் வீடு வாங்குறது குற்றமா? வாங்கினது குத்தம் இல்லை. நல்ல ஆர்கிடெக்டை வச்சு 300 கோடி போட்டு செலவு பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு ஒழுங்காக கட்டியிருக்கணும். நான் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாஸ்து பண்ணி கொடுறான்னு கேட்டிருக்கணும். என் மாமனார் இந்த பக்கம் இருக்கான், இந்த பக்கம் ஜெயலலிதா இருக்கான், நடுவில் இவங்க 2 பேர் நடுவில் 300 கோடியில் வீடு இப்படி இருக்கணும்னு கட்டினதுனால தான் அப்படி இருக்குது. புரியுதா? வீடு கட்டுறது எதுக்குன்னா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, எப்படி இருக்கணுன்றதுக்கு கட்டணும். அடுத்த இன்னொருத்தர் வீட்டுக்கு போகலாம். யார்? செந்தில் பாலாஜி. சொல்கிறேன், அவர் பாட்டுக்கு அமைச்சராகி அவர் பாட்டுக்கு காரில் சந்தோஷமாக போனால் இருந்தால் அமைதியாக 5 வருஷம் போயிருக்கோம். அமைதியாக
ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக இருந்திருக்கலாம். குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்கிக்கிட்டு தேவையில்லாமல் கட்டியே தீருவேன்னு கரூரில் ஒரு வீட்டை வீடு கட்டல அரண்மனை கட்ட போவ, அதை எடுத்து நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் எடுத்து வெளியே போட, இன்றைக்கி அவரும் உள்ளே இருக்கார், இவரும் உள்ளே இருக்கார். 2 பேர்த்தையும் கட்டம் 2 பேர்த்தையும் உள்ளே தூக்கி வச்சிருச்சு. முடிஞ்சுதா? இடம்தான் வேற. அவர் சென்னை காற்று வாங்குறாரு, இவர் கோயம்புத்தூர் காற்று வாங்குறாரு. இப்போ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 49வது முறையாக நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு போயிட்டு ரிஜெக்ட் ஆகியிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, 51வது முறை இவர் ஜாமீன் கோரும்போது விடுதலை ஆவார், ஜாமீன் பெறுவார். இல்லைன்னா 54வது முறை ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்துடுவார் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிடலாம். 51வது முறை இவர் கோரும் போதோ இல்லை 54வது முறை கோரும் போதோ இவர் வெளியில் வரணும். இல்லை சார் அப்படி இல்லைன்னா இந்த 2க்கும் நடுவில் ஒரு நம்பர் இருக்கார், நம்ம சனி பகவான். 53வது நம்பர் கோரும்போது வெளியில் வந்துட்டார்னா மொத்தத்தில் இவர் வெளியில் வரப்போகிறாரு சீக்கிரத்தில். இந்த ஆடியோ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலயமாக வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியில் வந்து நாம் சொன்னது நடந்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம். கரெக்டா? அடுத்தது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, கனிமொழி அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் அவங்களும் உள்ளே போனாங்க. இந்த மாதிரி உள்ளே போகிறவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே கட்டிடம் ஒரு வேலையை செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு லாங் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 80 பக்கம் நோட்டை எடுத்துக்கிட்டு நம்ம தெருவில் எவன்லாம் எப்போ என்ன ஆனா, எவன்லாம் வீடு கரெக்ஷன் பண்ணான், வீட்டை கட்டி இடிக்கலாம் வேணாங்க, வீடை மாற்றினான் பார்த்துங்க. வீடை மாற்றினவனை ஆராய்ச்சி பண்ணாலே அந்த 80 பக்கம் புக்கு முடிஞ்சிடும், நோட்டை எழுதி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வாஸ்துவமாக பல பேர்த்த வாழ வச்சுருக்கோம், உங்கள் கூட இருக்கிறவங்கள மாற்றிருக்கும். நீங்கள் என்னன்னா உணரலை, இதெல்லாம் வாஸ்து தான் பண்ணுனுச்சா. இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாக தானே பார்த்தீங்க, கரெக்டுங்களா? இப்போ நாம் சொன்ன அப்புறம் தானே உங்களுக்கு அந்த பில்டிங்கோட ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி நீங்கள் வாங்கின இடத்துக்கு அப்புறமா நடந்திருக்கு. நீங்கள் வாங்கின இடம், ஏதோ ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீழ்ச்சி நடந்திருக்கு. ஏதோ ஒரு வீடை கட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீழ்ச்சி நடந்திருக்கு. ஏதோ ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கீங்க, அதுக்கப்புறமா தான் வீழ்ந்திருக்கீங்க, இல்லைன்னா அதுக்கப்புறமா தான் எழுந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இப்போது அப்படி இருந்தேன், நான் இப்போ அப்படி இருக்கேன், அப்படி இந்த இப்போ அப்போங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஒரு தலைமுறை அந்த வீட்டில் நல்லா இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா நல்லானா அவங்களுக்கு நல்லா, வீட்டில் புருஷன் முண்டாட்டி பேசியிருக்கவே மாட்டாங்க. கல்யாணத்து அன்னைக்கு ஒன்றா இருந்திருப்பாங்க, ஒரு புள்ள பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் ஒன்றா இருந்தானான்னு பல வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலும் தெரியாது, அது அந்த வீட்டை பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்க ஒருத்தனும் அந்த ஒருத்தையும் சொல்லுவாங்க, நாங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வீடு சரியில்லைன்னு இவங்க வாஸ்துக்காரன் வந்து சொல்கிறான்னு சொல்லி. ஏமா இந்த வாஸ்து சரியில்லை, தயவுசெய்து இந்த வீட்டை மாற்றினா இவன் கொஞ்சம் வாழ்கிறதுக்கு வழி இருக்குன்னா அவன் சொல்லுவான், நோ அவன் எக்கேடோ கெட்டுட்டும், நான் இந்த வீட்டை விட்டு நோ வெளியில் வர மாட்டேன், என்னை டெட் பாடியாக தான் வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னு தெளிவாக சொல்கிறேன். அவன் டெட் பாடியே ஆக மாட்டான், அந்த அம்மாவோ அந்த வீட்டில் இருக்கவன் டெட் பாடி ஆக மாட்டான், அவன் வாரிசு தான் டெட் பாடி ஆகுவாங்க. அவங்க வாரிசு தான் முதலில் மரணம் வரும். அதில் குறிப்பாக தலை பையனாக இருக்காங்க பாருங்கள், மூத்த பையனா, அவனுக்கு தான் எல்லா அடிகளும், அவன் தான் வேஸ்ட்டாக போவான். ஆனால் நம்மால் என்ன செய்வானா, இந்த பையனுக்கு தான் எல்லாம் செஞ்சேன், இந்த பையனுக்காக நீ எல்லாம் செஞ்ச, இந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் விட்டு வெளியில் வந்துரு, இவன் எப்படியும் பொழைச்சிருவான், அது வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ளாரே ஏதாவது சொல்லணும், இந்த வீட்டுக்குள்ளாரே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும் அந்த வீடு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீடு
பெண்களை பெரிதும் பாதிப்பது இல்லை. எழுதிக்கோங்க, வீடு பெண்களை பெரிதும் பாதிப்பதில்லை. ஏன்? பெண்களுக்கு எதுவுமே பாதிப்பில்லை. அழுதுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. கை தட்டுங்க. ஏங்க, பணம் வந்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, பணம் போனாலும் 2 தடவை அழுதுட்டு நம்மக்கிட்ட சண்டை போட்டு போயிடுவாங்க. பொம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோறு இருந்தால் சொர்க்கம் இல்லை, சோறு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீ வந்தால் உள்ளவா, திங்கிறோம், போட்டால் போடு, போடுறேன், தின்னா தின்னு, திங்காட்டி போ. அதனால் பெண்கள், நானும் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தேன், வாஸ்து பெண்களை எங்கேயாவது ஏதாவது பண்ணுதா, எங்கேயா ஏதாவது பண்ணுதா? அவங்கள எதுவுமே பண்ணுறதில்ல. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்களுக்கு 2 சம்பவம் இயற்கையாக நடக்குது. என்னதுங்க? குழந்தை பிறக்கிறதுன்னு வயிற்றை கிழிச்சிட்றாங்க. ரைட்டா? ஒன்று வயிற்றை கிழிச்சிட்றாங்க. வயிறுங்கிறது ஒரு மைய பகுதி. இயற்கையாகவே அவங்களுக்கு அப்போல்லாம் சுகப்பிரசவம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் அடுத்த பிரச்சனை. இப்போ அதுதான் இல்லை, இவங்களுக்கு டைரெக்டாக வயிற்றை கிழிச்சிட்றாங்க. ரெண்டாவது என்னங்க, 45 வயசு 46 வயசு தொடும்போது கர்ப்பப்பையை எடுக்கிறேன்னு எடுத்துடுறாங்க. ரைட்டா? அப்போ அந்த 2 ஈவெண்ட் அவங்களுக்கு நடக்கிறதுனாலே அவங்கள அந்த வீடு எதுவுமே பண்ணுறதில்ல. வாழ்நாள் முழுக்க அங்கேயே படுத்து அழுதுகிட்டே கிட அப்படின்னு அந்த வீடு அவங்கள வச்சுக்கிது. எவன்லாம் இந்த வீட்டை விட்டு நம்ம இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ, இங்கிருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ, அவன் அந்த வீடு கொல்லுது. ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? இல்லை. சசிகலாவுக்கு குழந்தை இருந்துச்சா? இல்லை. இருவரும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. குலோப் ஜாமுனில் ஐஸ்கிரீம் போட்டு அம்மாவுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நைட்டு கூட சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக இருந்தாங்கள. என்ன ஆண்டாங்க, அத்தனை ஆம்பளையும் கூட்டிகிட்டு வந்து காலில் விழ வச்சாங்களா? அந்த வீடு அந்த பொம்பளை ஏதாவது செஞ்சிச்சா? அதே பொம்பளை போனது 2 பேர்த்தையும், சசிகலாவையும் தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுச்சா? 2 பேருக்குமே அந்த வீடு இல்லாமல் பண்ணுச்சா இல்லையா? யோசிச்சிங்களா? ரைட்டா? பண்ணும், வீடு பண்ணும், வச்சு பண்ணும். ரெண்டாவது, அதே போயஸ் கார்டில் இருக்கவரை இன்னொரு கதை சொல்கிறேன். ரஜினிகாந்த் 2 பெண் குழந்தை. இந்த மாதிரி வாஸ்துன்னா ஏதோ வாஸ்து கிழக்குங்க, வடக்குங்க, தெற்குங்க, மேற்குங்க, பள்ளமாக இருக்கணுங்க, உயரமாக இருக்குங்கிறதெல்லாம் வாஸ்து இல்லை. இவ்வளோ சம்பவம் இருக்குது உள்ளார. போயஸ் கார்டன் உள்ள ரஜினிகாந்த் இருக்கார், அவருக்கு 2 பெண் குழந்தை. கரெக்டா? அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஏன் சார், ரஜினிகாந்த் 150 படம் நடிச்சிருக்காரு, 100 ஹீரோயின் கூட நடிச்சுட்டு போயிட்டார். 100 ஹீரோயின் கூட பண்ணாததையே அந்த தனுஷ் பண்ணிட்டாரு. அவங்க அப்பையும் குடிச்சிட்டு வராத விடவா தனுஷ் குடிச்சிட்டு வந்துருக்கு போகிறார் அந்த வீட்டுக்குள்ளார. லதாவால் வாழ முடியுது, இது ஐஸ்வர்யாவால் வாழ முடியலையா? ரஜினி குடித்ததில் 1 டம்ளர் இருக்காது தனுஷ் குடிக்கிறது. அது ரஜினியே சொல்லியிருக்காரு, நாமளாக சொல்கிறோம். ரஜினி குடித்த சிகரெட் பேக்கெட்டுக்கு ஆகாது தனுஷோட காசு. அப்போ என்ன வாஸ்து பண்ணுதுன்னா, 2 பெண் குழந்தை இருக்குது, 2 பொண்ணோட அந்த லதாங்கிறவங்க கொடுத்தணும் நடத்திட்டாங்க. இந்த தனுஷுக்கு 2 பையன். கரெக்டா? நான் முன்னாடியே சொன்னேன்னா மூத்த பையனை பாதிக்கும்னு. செல்வராகவன் தனுஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தனுஷ் செல்வராகவன் அறிவாளி. 1001 படம்லாம் எடுத்தான், பயங்கர அறிவாளியாக மேலே வர வேண்டியவன். தனுஷ் இந்த பக்கம் மேலே வரான், அவன் புசுக்குன்னு உள்ளே கீழே போயிட்டானா. இன்றைக்கி தனுஷ் டைரக்டரான், அதில் செல்வராகவன் ஆக்டரான், படம் ரிலீஸ் தான். நிலைமை பார்த்தீங்களா? வாஸ்து தான். வாஸ்து வாயில் வாஸ்து இல்லை, வாஸ்து. மூத்த பையனை முடிச்சிடுச்சு. இங்கே 2 பசங்க, அங்கே என்னாச்சு, சண்டை புட்டுக்குச்சு. அந்த 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இது அங்கே 1 பொண்ணு 1 பையன். அவன் இப்போ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பொண்ணுக்குமே 2 கல்யாணம். இது ரஜினி வீட்டு கதையா? இன்னொரு வீட்டு கதைக்கு வருவான் கமல். அவரே ஒருத்தி கூட வாழலை, அவர் பிள்ளைங்க இன்ன வரைக்கும் வாழலை. வாழுமா? வாழலாம், வாழாமலும் போகலாம். அது அவர் வீட்டு வாஸ்து.
புரியுதுங்களா? இது இந்த வாஸ்துங்கிறது நம்ம ஏதோ நம்ம வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ நடக்கிறது இல்லை. போயஸ் கார்டன் முதல் கொண்டு அனைத்து இடங்களிலும் இந்த வாஸ்துவமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கோபாலபுரம், ராமவரம் தோட்டம் எல்லா இடத்துக்கும் வாஸ்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து ஆராயணும்னு கேட்டுக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்களாக வாஸ்து பார்க்காதீங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு வாஸ்துவை போய் பாருங்கள். முக்கியமாக இந்த வாஸ்துவில் அந்த இன்ஜினியர்னு ஒருத்தர் வருவார். நீங்கள் வீடு கட்ட முடிவு பண்ணதும் இந்த டிவியை பார்க்குற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி எங்கள் முத்துப்பாண்டி அவர்களின் நிறுவன தலைவர் அவர்களோட புண்ணியத்தில் பல பேர் இந்த தொலைக்காட்சியை பார்க்குறீங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தால் அது நல்லா இருந்தால் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு காதில் கேட்கும். இங்கே வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு கேட்குதுன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல டைம் மாதிரி அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதில் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு வாஸ்து இந்த ஆளை கூப்பிட்டு, எப்போ நல்லா பாருப்பா, சுற்றி பாருப்பா, இங்கே வீடு கட்டலாமா, இந்த மனையை தேர்வு செய்யலாமா, இந்த மனை தேர்வு செய்யலாமா என்பதை முடிவு செய்துட்டு அந்த இன்ஜினியரை தயவு செய்து டயக்ராம் போட்டுத்தான்னு கேட்கவே கேட்காதீங்க. நான் ஒரு வாஸ்துக்காரரை கொடுக்குறேன், அவர் எப்படி கட்ட சொல்கிறாரோ அப்படி நீ கட்டி கொடு. அதில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எந்த இடம் எவ்வளோ வெயிட்டு தாங்கும் அந்த பில்டிங்குங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரல் மட்டும் இன்ஜினியர் போட்டு தரணும். அந்த வீட்டின் வடிவமைப்பு எப்படி இருக்கணும், எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குங்கிறத ஒரு வாஸ்து தான் டிசைட் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். வேறு எதுவும் இங்கே வாஸ்து டிப்ஸ் இல்லை. தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் வாழ வைக்கும் வாஸ்து. வாஸ்து வாழ வைக்கிறது, 100% வாழ வைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சப்ஜெக்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதில் என்ன சார்? சார், இதில் சார் ஒரு டவுட்டு கேட்டாங்க. நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, குறிப்பாக கடன் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் பணம் வச்சுருக்கேன், கடன் ஆகும்னு சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொல்கிறாங்க. இது ஜோதிடர் சொல்லி தான் எங்களை வீடு கட்ட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வேலை சார் சொன்னார். இதுக்கான ரிசல்ட்டு எப்போ கிடச்சிச்சின்னா, அவர் இப்போ கேள்வி கேட்டார். நான் வரும்போது அநேகமாக ஆட்டாம்பட்டியை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கும். ஓகேவா? அந்த காற்றை நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்போது அந்த இடம் என்ன ஆகுது, காவல்துறை அதிகாரிகள் காவல் பண்ணுறவங்க உள்ளே இருக்கிறாங்க. அங்கே இன்னொருத்தங்க யார் போகிறா? கிரிமினல் போகிறான், குற்றவாளி அங்கே உள்ளே போகிறான். அடுத்தது யார் போகிறா? வக்கீல் போகிறாங்க. அப்போ அந்த 3 பேர் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இந்த இடம் உருவாக்கப்படுது அப்படின்னு இந்த பக்கம் காரில் வரும்போது அந்த இடத்த பார்த்தோம். அப்போது அந்த காவல் நிலையம் அப்படிங்கிறது அந்த காற்றை சுமக்கிறது. அப்படியே நேராக இன்னொரு இடத்துக்கு வரலாம். என்ன இடம்? ஹாஸ்பிட்டல். அங்கே யார் இருக்கா? டாக்டர், ஃபார்மசி, பேஷண்ட்ஸு, அறுக்கிறது, வெட்டுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அதெல்லாம் அங்கே வருதா? அப்போ அந்த இடத்துக்குள்ளார அந்த காற்று அவர்களை உள்ளே கூட்டிகிட்டு வருது. அடுத்துக்காக யோசித்தோம், கோர்ட்டு, வம்பு வழக்குகளை சுமக்கக்கூடிய இடம் கோர்ட், அங்கே போதா? இன்னொன்று எங்கே? மார்ச்சுரிக்கு போதா? சுடுகாட்டுக்கு வருதா? இப்போ ஜோதிட பிரபஞ்சக்குள்ள நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுக்கு பணம் கொடுத்தோம். என்னத்துக்கு? அனாதை பிணம் எடுப்பதற்கு கொடுத்தோமா? அது எங்கே நேராக கூட்டிகிட்டு போகுது? 12ஆம் இடத்துக்கு போகுதா? இப்போது ஜாதகத்தில் 6, 8, 12 என்ன? 6ஆம் இடம் நீங்கள் கேட்குற நோய், 8 விபத்து, 12 மோட்சம், உள்ளே போகிறது, குளிக்க போகிறது. அப்போ இது எல்லாமே இந்த காற்றுல ஏதோ ஒன்று நடக்குது. ஒன்றா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா என்ன ஆகுங்க, உள்ளே போய் மேலே போவீங்க. மொத்தத்தில் இதில் ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. இதை இந்த வீடு கட்டுறதால மட்டும் மாற்றிடவே முடியாது. வீடு கட்டுறதால இந்த சம்பவத்தை மாற்ற முடியாது. நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான் முக்கியமாக கரெக்ட். ஏங்க, ஒரு வீடை கட்டுறோம்,
அந்த வீட்டில் நாம் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறோன்னு நினச்சிடாதீங்க. அந்த வீடு சந்ததியை உருவாக்குகிறது. காரைக்குடிக்கு போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு. அந்த வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான். வீடு மட்டும்தான் உயரமாக பெருசாக இருக்குது. வீட்டில் ஒருத்தனும் கிடையாது. கல்யாணத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரானுங்க, மற்றதுக்கு எதுக்குமே வரது கிடையாது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பல பிரச்சனை. புரியுதுங்களா? ஆனால் நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், ஆன்லைன் அஸ்ட்ராலஜி நாம் சந்தோஷமாக வாழணும். நான் அப்பவும் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஏதோ ஒரு திசை நமக்கு வருது, காசை கொடுக்குதுன்னா நம்ம புத்தி நேராக கூட்டிகிட்டு போய் தப்பாக வீடு கட்ட வச்சு மாட்ட வைக்கிது. அதை பண்ணாமல் பணத்தை பணமாக வச்சுருங்க. உங்ககிட்ட பணம் வைக்க இடம் இல்லையா, ஜோதிட பிரபஞ்சக்குழுக்கு கூட்டிகிட்டு வாங்க, என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நான் பத்திரமாக வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணால் கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா சார்? அதனால் நீங்கள் வீடை கட்டுறதெல்லாம் கட்டாமல் இருந்தாலே பரவாயில்ல. அதை கட்டி நோயாளி ஆகிறதோ வேறு சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது நல்லது. 2 படம், ஓகே, 2 படத்தை சொல்லிவிட்டு என்னோடய இதை முடிச்சுக்கிறேன். பண்ணலாம். 2 படம் என்னென்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு படம் சொல்லும் போது இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு தம்பி வந்துட்டு சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் சொன்னாப்புல. சரி என்னன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தா, படம் பேர் வர்றது தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜூவி, JIIVI அப்படின்னு, ஜூவி அப்படின்னு அந்த படம் பேர். அந்த படம் ஏதோ பாகுபலி படம் மாதிரி 2 பார்ட்டில் விட்ருக்காங்க. பாகுபலி 1 பாகுபலி 2 மாதிரி ஜூவி அப்படின்னு சொல்லி, ஜூவி 1 ஜூவி 2 அப்படின்னு இருக்குது. அது இந்த ஆஹா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அந்த படத்தை பார்க்குறது உங்களுடைய விருப்பம். அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, ஜோதிட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த படம் சொல்லுது. அதில் என்னன்னா, முக்கோண விதி அப்படின்னு ஒரு விஷயம். நீங்கள்லாம் இங்கே வந்து உக்காரணும்னு ஒரு விதி, நான் இப்படி வாஸ்துவை பற்றி பேசணும்னு ஒரு விதி. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் ஒரு 3 கோடை போட்டுட்டு, எதை போட்டாலும் எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு முக்கோணம் போட்டுட்டு, இது நடந்தது, இது இதுக்காக நடந்தது, இது நடந்ததால் இது நடந்தது அப்படின்னு போடணும். இது ஒரு முக்கோண விதி அப்படின்னு ஒரு முக்கோண விதியையும், அதுக்கு ஒரு மையப்புள்ளி, அதுக்கு ஒரு தொடர்பியல், அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த சம்பவம் நீங்கள்லாம் ஏன் இன்றைக்கி இங்கே வந்து உக்காந்தீங்க, ஏன் நீங்கள் அதுலேயே பார்க்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கர்மா இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட விஷயம். அந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க. அந்த படத்துலேயும் வேலை வெட்டி இல்லாமல் கிராமத்தில் இருக்கிறாரு. ஏதோ ஒரு வேலை பண்ணி பொழப்பான்னு சொல்லி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. சென்னைக்கு வராரு, 4-5 வேலையில் நிறைய வேலை பண்ணி பார்க்குறாரு. எந்த வேலையும் அவருக்கு செட் ஆகலை. ஜூஸ் போட உக்காடுறாரு. அந்த ஜூஸ் கடையில் இவர் இந்த பக்கம் இருக்கார், ஏற்ற பக்கத்தில் ஒரு ரீசார்ஜ் கடைக்கார பொண்ணு. இவருக்கும் அவங்களுக்கும் என்ன வரும், காதல் வருது. காதல் வந்ததுக்கப்புறம் என்ன வரும், பிரிவு வருது 2 பேத்துக்குள்ளே. ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன ஜூஸாக போட்டுட்டுன்னு அந்த பொண்ணு கேட்குது. இல்லைம்மா வேண்டாமான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. அந்த ரூம் ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண். அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா படுத்து கிடக்கிறாரு. அந்த வீட்டில் அந்த கல்யாணம் ஆகாத கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு அந்த அம்மா கஷ்டப்பட்டு நகையை சேர்த்து வைக்கிது. அந்த நகையை இந்த ஜூஸ் கடைக்கார பையன் திருடுறான். ஓகேங்களா? இதுதான் படம். இந்த திருடினதுக்கப்புறம் இதை திருடினது இவன் எதனால் திருடினா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பாகமாக போகுது. 2வது பாகம், அந்த பாகம் முடியும் போது என்ன பண்ணுறான், இவன் தான் அந்த நகையை திருடுறான். அந்த நகை இவங்கிட்ட இல்லாமல் தொலைஞ்சு போகுது. அப்போ அந்த பாகத்தை முடியும் போது என்ன நடக்குதுன்னா, சரி இந்த பொண்ணு இந்த நகையை திருடி இந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோம், கல்யாணம் ஆகாமல் நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி நிறுத்திடுறாங்க. பாகம் 2ல் இந்த நண்பர்கள் 2 பேரும் ரூம்மேட்டாக இருந்து அந்த நகையை திருடுறதுக்கு பிளான் போட்ட 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறானுங்க அப்படின்னு படத்தை முடிச்சிட்டான். சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நாமளும். இதெல்லாம் சாதாரண படம், ஒன்றுத்துக்கும் ஆகாத படம். நம்மால் சொல்லிட்டார்ல,
அண்ணன் இந்த படத்தில் ஏதோ இருக்குண்ணே, நீங்கள் பார்த்து உங்கள் பார்வையில் இந்த படத்தை பாருங்கண்ணே. சரி, நம்ம பார்வையில் என்னத்தை போட்டு பார்ப்போன்னு திரும்ப 2வது பாட்டை ஓப்பன் பண்ணால், கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டுட்டு இருந்தவன் ஒரு கார் வாங்கி நல்லா பொழைக்க போகிறான். அந்த காரில் கால் டாக்ஸி மாரி ஒன்று போட்டு போகும்போது அந்த ரூமில் ஒருத்தன் திருடுறதுக்கு கூப்பிட்டான் பாருங்க, அவன் வந்து காரில் ஏற இவன் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, பொண்டாட்டி கண்ணு தெரியாத பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். காரெல்லாம் வாங்கிட்டான், வீடெல்லாம் எடுத்துட்டான், நல்லா போயிட்டு இருக்கான் வாழ்க்கையில். இவன் வந்து உக்காந்ததும் அவன் வாழ்க்கை ஒன்று ஒன்றா சரிஞ்சு மறுபடியும் திருட போயிட்டான். சரி, மறுபடியும் திருட போய் திருடுனானுங்கள்ல, அந்த நகை என்னடானா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் திருடினானுங்க பாருங்க, அதே நகையை செகண்ட் ஹாஃப்லேயும் போய் திருடுறான். ஆனால் இந்த தடவை திருடினது வேற ஒருத்தங்கிட்ட இருந்து. இந்த நகையும் முதல் ஹாஃபில் திருடப்பட்ட நகையும் ஒரே நகை. இது எதனால் உருவானது அப்படிங்கிறது தான் படம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நகையை திருடுறோம், ஃபஸ்ட்டு பாட்டில் அந்த நகை தொலைஞ்சி போயிடுது. போய் தொலைது நகைன்னு சொல்லி ஒரு கண்ணு தெரியாதவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் ஒன்று சொல்லுவான். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது, என்ன மச்சி காரெல்லாம் வாங்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்க போலன்னு. டேய், நான் வீடே மாற்றிட்டேன்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியே மாற்றிருப்பான். ஊட மாற்றினது இவன் வாழ்க்கையும் மாறி இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்னத்துன்னா, இந்த வாஸ்துங்கிற மேட்டரில் இதையும் ஒன்று சேர்த்திக்கோங்க. வாஸ்து ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம கூட சேர்றவனுங்களோட வாஸ்துவும் வேலை செய்யும். அந்த படம் பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சுது. ஓஹோ, கூட ஒருத்தர் சேர்றான், சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தவன் இப்படி ஆயிட்டு ஒரு செகண்ட் பார்ட்டில். அதுக்கப்புறமா அந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது விதி, எல்லாமே விதி. கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். நாம் எல்லாருமே, நான் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறது தான், இன்றைக்கி நாம் இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு முன் ஜென்மத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் இந்த இடத்துல உக்காந்துருப்போங்கிறத ஒவ்வொரு சமயமும் யோசிக்கணும். போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் யோசிக்கணும். பழகக்கூடிய நபர்களுடன் எல்லாத்தையும் நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஜோதிடத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளார நாம் போன ஜென்மத்தில் எங்கே இருந்தோங்கிறத கூட உணர்கின்ற சக்தியை பெறலாம். அதை தாண்டி வேறெல்லாம் காசு பண்ணலாம் நோ, சக்தி, ஒரு சந்தோஷம், அதை மட்டும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த படம் பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் டிப்பிக்கலான விஷயம். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எங்கள் முத்துப்பாண்டியனை இப்படி கேமரா எடுத்து இப்படி நம்மளை இங்கே இப்படி காட்டுறாருன்னா, அட்லீஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு படம் நம்மளை வச்சு எடுத்திருக்காரு. நாம் இப்படி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்களாம் ஆடியன்ஸாக அதை பார்த்துருக்கீங்க. அது இப்போ திரும்ப நடக்குது. இதுதான் இந்த படம். இது மாதிரி ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த 2வது படம், அதாவது அதே 1, 2 2வதாக ஒன்று சொல்லணுன்னா இந்தியன் 2 படம். இந்தியன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 1 ஓப்பனிங் சீனில் நமக்கு அப்போல்லாம் நம்ம சின்ன பையன் 96 16 வயசு. ஆமாம், 16 மனிஷா கொய்ராலாவை பார்க்குறதுக்கும் ஊர்மிளாவை பார்க்குறதுக்கும் தேட்டருக்குள்ளே போனோம். இப்போ போய் பார்த்தா பவானி ஆனந்ததோட அந்த பொண்ணையும் யார் ஹீரோயின்னே தெரியல. படம் ஏன்டா ஃபெயிலியர்னு சொல்கிறேன். அந்த படத்துக்கு ஃபெயிலியரு இந்த ஹீரோயினும் இந்த ஆன்டி இந்தியன்னு சொன்னவெல்லாம் இந்தியன் படம் எடுக்க வந்து படத்தை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். நான் போன தடவை பேசும்போதே சொன்னேன், ஒரு படத்தை போடுறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க. படத்தில் எண்டு கார்டு போட்டதும் எண்டுன்னு போட்ட அப்புறமா எந்திரிச்சு வாங்கன்னு. இந்த படத்துலையும் அதே சம்பவம் தான் நடந்துச்சு. ஃபிலிம் டைரக்டட் பை அதை சங்கர்னு வந்த அப்புறம் கூட அதுக்கப்புறமா 2 ப்ரொடியூஸ்டுன்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது தான் ஒரு விஷயத்தை எடுத்து வெளியே விட்டாங்க. என்னன்னு பார்த்தா கமல் வந்து மறுபடியும் பேச வருவார். இந்த சுதந்திரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம், இதை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் 3வது பாகத்தில் வந்து சொல்கிறேன்னு. அப்போ தான் நம்ம ஆளுக்கு படம் முழுக்க இவனால் உட்கார முடியல. இவன் 3வது பாகத்தில் வந்து பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கை தட்டிட்டு அடுத்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு வரப்போகிறாரு அவர். நம்மெல்லாம் சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு மிக்க நன்றி. வாஸ்து வாழ வைக்கும், ஜோதிடம் வாழ வைக்கும், எண்கணிதம் வாழ வைக்கும். வாஸ்து எண்கணிதம் ஆகட்டும், எதுவாகட்டும், எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும் எங்களுக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை தாருங்கள்.
என்னோடய கைபேசி எண் 9952328832. மிக்க நன்றி, வணக்கம். மிக சிறப்பான சொற்பொழிவை கொடுத்த அருண்ராம் ஐயா அவர்களுக்கு பிரபஞ்ச குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.